இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 107வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் உள்ளடங்கும். கடந்த 25 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் மற்றும் கானான் தேசத்திற்குள் நுழைய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை கோட்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றில் முதலாவதான அடிப்படை கோட்பாடு மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் குடிகொண்டிருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் அனுதினமும் வாழ்வதாகும். இதன் சுருக்கமான விளக்கத்தை கடந்த செய்திகளில் பார்த்தோம். இன்று இந்த செய்தியில் அடுத்த அடிப்படை கோட்பாடாகிய ஆசாரியத்துவத்தில் உள்ள அபிஷேகத்தை கொண்ட ஊரிம் தும்மீமை பற்றி பார்க்க போகின்றோம். குறிப்பாக நாம் ஆசாரியத்துவத்தை பற்றி கடந்த 102வது செய்தியில் பார்த்தாலும் இந்த செய்தியில் நாம் ஊரிம் தும்மீமை மார்பதக்கத்தில் பொருத்தி மார்பில் சுமந்து அபிஷேகத்தின் உதவியினால் தேவனுடைய பதிலை பெறுகின்ற ஆசாரியத்துவத்தின் ஒரு ஆழமான அம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருக்கின்ற கர்த்தருடைய பிரசன்னமானது வழிநடத்துதலுக்காக இருக்கிறது. அப்படி என்றால் ஊரிம் தும்மிமை கொண்ட ஆசாரியத்துவத்தின் அம்சம் எதற்காக இருக்கிறது? அது நியாய தீர்ப்புக்காக இருக்கிறது என்பதை இங்கு குறித்து கொள்ளவும். வழிநடத்துதல் என்பது முன்னேறி செல்வதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அதே நேரம் நியாய தீர்ப்பு என்று சொல்லும்போது குழப்பங்கள், பிரச்சனைகள், ரெண்டுங்கட்டான நிலைமை என்ற சூழ்நிலையில் ஒரு தெளிவை தந்து நியாயத்தை செயல்படுத்துவது, நீதியை நிலைநாட்டுவது, இரு தரப்பினருக்கிடையே சமாதானத்தை உண்டாக்குவது என்று பல நுணுக்கமான காரியங்களை கொண்ட ஒரு நடவடிக்கைக்காக நியாய தீர்ப்பு இருக்கிறது. இது மிக மிக முக்கியமான மற்றும் அவசியமான ஒரு ஆசாரியத்துவத்தின் அம்சம் அல்லது செயல்பாடு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சரி, இப்போது வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 28:16. அது சதுரமும் இரட்டையும் ஒரு சான் நீளமும் ஒரு சான் அகலமுமாய் இருக்க வேண்டும். இங்கு சொல்லப்பட்ட இரட்டையுமா என்பது 2 தட்டுக்கள், அதாவது முன்னும் பின்னுமாக 2 ஷீட்களாகவும் இந்த 2 தட்டுக்களுக்கு இடையே ஒரு ஜான் அகலம் இருக்க வேண்டும் என்பது மார்பதக்கம் ஒரு கனசதுரமாக ஏறக்குறைய ஒரு சின்ன பெட்டி, அதாவது சுட்கேஸ் போல யார் பார்த்தாலும் தெரியும்படியாக உருவத்திலும் மற்றும் மார்பிலேயும் பொருத்தப்பட்டிருக்கும். இதை கேட்டவுடன் அது எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் உங்களால் யூகிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 21 வசனங்களை வாசித்தால் மார்பதக்கத்தில் 12 கற்கள் பொன்னினாலே பதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த கற்களில் இஸ்ரவேல் புத்திரருடைய 12 பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் பார்க்கிறோம். யாத்திராகம் 28:30. நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். ஊரிம் தும்மிம் என்பவைகளை மார்பதக்கத்திலே வைத்து கட்டாயம் அதை தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். மேலும் மார்பதக்கத்தை நியாய விதி மார்பதக்கம் என்று இங்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஊரிம் தும்மிம் வைக்கப்படுவதற்கு முன்வரை இந்த மார்பதக்கம் ஒரு நினைவு கூறும், ஜனங்களை ஞாபகப்படுத்தும் ஒரு ஞாபகார்த்த மார்பதக்கமாக இருந்தது. ஆனால் ஊரிம் தும்மிம் சேர்க்கப்பட்டவுடன் ஞாபகார்த்த மார்பதக்கம் என்பது நியாய விதி மார்பதக்கம் என்று அழைக்கப்பட்டது. சரி, இப்பொழுது நாம் செய்தியின் மையமாகிய ஊரிம் தும்மிம் பற்றி பார்ப்போம். ஊரிம் ஒரு இலுமினேட்டராக, ஒரு ஒளிரூட்டியாக ஒவ்வொரு விலையேறப்பெற்ற கற்களுக்கும் ஒவ்வொன்றாக பொருத்தப்பட்டிருக்கும். மொத்தம் 12 கற்களுக்கும் 12 ஊரிம் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஊரிம் ஒவ்வொன்றும் ஒளிர்வதற்காக அவற்றில் எண்ணெய் கொண்டு நிரப்பப்பட்டிருக்கும். அடுத்து தும்மீம் என்பது 4 எபிரேய எழுத்துக்களை கொண்ட ஒரு எழுதப்பட்ட ஒரு பொருளாகும். ஏனென்றால் 12 கற்களில் உள்ள இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்கள் எல்லாம் சேர்த்து 18 எபிரேய எழுத்துக்கள் தான் வருகிறது. அப்படி என்றால் மீதமுள்ள 4 எழுத்துக்களுக்கு எங்கே செல்வது?
அந்த மீதமுள்ள 4 எழுத்துக்களை தும்மீம் தன்னில் கொண்டுள்ளது. இவ்வாறு தும்மீம் ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தை முழுமையாக்குகிறது. எனவே ஒன்று ஒளிரக்கூடியது, மற்றொன்று பரிபூரணமாக்கக்கூடியது. அதாவது நியாயவிதி மார்ப்பதக்கத்தில் ஒளிரவும் பரிபூரணமாக்கவும் இந்த ஊரிம் தும்மீம் தேவைப்படுகிறது என்பது உறுதியாகிறது. பிரியமானவர்களே, ஊரிம் தும்மீம் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள செய்தி 53 கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த செய்தியில் நாம் இன்றைய நடைமுறை கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான அநேக காரியங்களை பார்க்க முடியும். முதலாவது, மார்ப்பதக்கம் என்பது இன்று சபையை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 3:3 படி ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் கிறிஸ்து ஆவிக்குரிய எழுத்துக்களாக வரையப்பட்டிருக்கிறார். எனவே சக விசுவாசிகளை நேசித்து ஒன்றாக கட்டப்படும் போதுதான் 18 கற்கள் குறிக்கின்ற எழுத்துகளின் தொகுப்பு கிடைக்கும். அப்பொழுது ஊரிம் அடையாளப்படுத்தும் ஆவியானவர் பிரகாசிக்க, கிறிஸ்து அடையாளப்படுத்தும் தும்மீம் முழுமையாக்க, தேவனுடைய நீதியின் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஊரிம் ஆவியானவரை குறிக்கிறது, தும்மீம் கிறிஸ்துவை குறிக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், ஊரிம் ஆவியானவரையும் தும்மீம் கிறிஸ்துவையும் குறிக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று ஒருவேளை சபை விசுவாசிகளுக்கு மத்தியில் ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக நாம் அவர்களை நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் அல்லது காவல்துறையை அணுகுங்கள் என்று சொல்லுவோமா? இல்லை என்றால் ஆசாரியத்துவத்தை பயிற்சி செய்வோமா? ஆசாரியத்துவம் மத போதகர்களின், ஊழியர்களின், மூப்பர்களின், குருமார்களின் வேலை என்று சொல்லி நாம் ஒதுங்கிவிட முடியாது. ஏனென்றால் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழவில்லை, மாறாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவரின் வழிநடத்தலின்படி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆசாரியத்துவம் ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்களுக்கானது அல்ல, மாறாக நம் அனைவருக்குமானது. மீண்டும் இதை வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்த செய்தியை கேட்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசாரியத்துவத்திற்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் அனைவரும் தவறாது சிரத்தையோடு பொறுப்போடு ஆசாரியத்துவத்தை இன்று பயிற்சி செய்ய வேண்டும். இது முதலாவது குறிப்பு. அடுத்து, ஆசாரியத்துவத்தை பயிற்சி செய்ய நம்மிடம் ஒரு மார்ப்பதக்கம் இருக்க வேண்டும். அதாவது அனைவரையும் அரவணைக்கும் அன்பு இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே விசுவாசிகளை இருதயத்தின் மேல் சுமந்து அவர்களை கர்த்தரிடம் கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய அனைத்து காரியங்களையும் நாம் வாசிக்க ஏதுவாக இருக்கும். இவ்வாறு வாசிக்கின்ற போது ஊரிம் உதவியினால் வெளிச்சத்தையும் தும்மீம் உதவியினால் மீதமுள்ள வார்த்தைகளையும் பெற்று முழுமையான பதிலை வாக்கியங்களாக பெறுவோம். அதாவது கிறிஸ்துவின் மூலமாக, ஆவியானவரின் மூலமாக நாம் வெளிப்பாட்டை பெற்று கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய நீதியின்படியான குறிப்புகளை நாம் பெற்று பின்பு பிரச்சனைக்குரிய விசுவாசிகளை சந்தித்து இதுதான் கர்த்தருடைய முடிவு, கர்த்தர் இவ்வாறு தான் இதை கையாள சொல்கின்றார், எனவே சமாதானமாக செல்லுங்கள் என்று அவர்களுக்கு உதவ முடியும். இன்று ஊரிம் அடையாளப்படுத்துகின்ற ஆவியானவரையும் தும்மீம் அடையாளப்படுத்துகின்ற கிறிஸ்துவையும் தன்னில் கொண்டுள்ள நியாயவிதி மார்ப்பதக்கமே நம்முடைய நீதிமன்றமாக இருக்கிறது. இதுவே இன்று நம்முடைய சபைகளில், நம் குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஒரு குடும்ப நீதிமன்றமாக இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இதுவரை கேட்ட காரியங்களில் இருவிதமான மக்களை பார்க்கின்றோம். ஒருவர் பிரதான ஆசாரியன், மற்றொருவர் தனக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற விசுவாசி. சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் ஆசாரியனாக இருக்கிறோமா அல்லது பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற சராசரி மனிதனாக விசுவாசியாக இருக்கின்றோமா? அது மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்து பின்வரும் கேள்விகளும் நம் முன் வைக்கப்படுகிறது. நம்மிடம் மார்ப்பதக்கம் இருக்கிறதா? அதாவது சக விசுவாசிகளோடு கட்டப்பட்டிருக்கிறோமா? இல்லை என்றால் குறை கூறி தனித்தனி கற்களாக இருக்கின்றோமா? அடுத்து, அனைவரையும் நேசித்து மார்பிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் பேரளவில் பழகுகின்றோமா? பேரளவில் அவர்களை விசாரிக்கின்றோமா? அடுத்து, ஊரிம் குறிப்பிடுகின்ற வெளிச்சம் தருகின்ற ஆவியானவர் நம்மில் முதன்மையானவராக இருக்கின்றாரா? அடுத்து, தும்மீம் குறிப்பிடுகின்ற பரிபூரண கிறிஸ்து நம்மில் முதன்மையானவராக இருக்கின்றாரா? அடுத்து, இன்று ஊரிம் தும்மீமை தன்னுள் கொண்டுள்ள நியாயவிதி மார்ப்பதக்கத்தை சுமந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனிடம் சென்று நியாயமான முடிவுகளை பெறுகின்றோமா? அல்லது நம் உலக அறிவின்படி, கல்வி தகுதியின்படி, பொருளாதார அந்தஸ்தின்படி, பூமிக்குரிய மனிதர்களின் கருத்துப்படி நியாயமான முடிவுகளை எடுக்கின்றோமா?
நியாயமான தீர்ப்புகளை வழங்குகின்றோமா? எனவே சற்று நேரம் ஒதுக்கி தேவனுடைய சமூகத்தில் இங்கு கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நம் நிலைமை என்ன என்பதை சற்று தியானித்து நிதானித்து அறிந்து கொள்வோம். இன்று பார்த்த இந்த செய்தியானது மிக மிக முக்கியமான ஒரு வேத பகுதியாகும். எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை எதிர்நோக்குகின்ற, ஒரு பிரச்சனைக்கு தீர்வை எதிர்பார்க்கின்ற, ஒரு சாதாரண விசுவாசியாகவே வாழ்ந்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையை கடந்து செல்கின்ற மக்களாக நாம் இருக்கப் போகின்றோமா? அல்லது கர்த்தருடைய பூமிக்குரிய ஊழியத்தில் அவரோடு ஒன்றாயிருந்து அவருடைய ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆசாரியனாக இருக்கப் போகின்றோமா? எதையாவது எப்படியாவது ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கூட்ட மக்களாக இருக்க போகின்றோமா? அல்லது எப்படியாவது என் வாழ்நாளிலே மரிப்பதற்கு முன் நான் கர்த்தருடைய ஊழியத்தில் ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமா? பெறுகின்ற கூட்டமாக இருக்க போகின்றோமா? அல்லது இழக்கின்ற கூட்டமாக இருக்க போகின்றோமா? பிரச்சனைக்குரிய கூட்டமாக இருக்க போகின்றோமா? பிரச்சனைக்கு தீர்வு வழங்குகின்ற கூட்டமாக இருக்க போகின்றோமா? ஆசீர்வாதத்தை எதிர்நோக்குகின்ற கூட்டமாக இருக்க போகின்றோமா? ஆசீர்வாதத்தை கடத்துகின்ற ஒரு பாலமாக இருக்க போகின்றோமா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்கின்ற நீங்கள், நான் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெற விரும்புகின்றேன், ஒரு ஆசாரியனாக இருக்க விரும்புகின்றேன் என்று மனப்பூர்வமாய் விரும்பி அதை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களிடம் அனுதினமும் ஊரிம் இருக்க வேண்டும். உங்களிடம் அனுதினமும் தும்மிம் இருக்க வேண்டும். ஊரிம் மற்றும் தும்மிம் இல்லாமல் தேவனுடைய வழிநடத்துதலையும் நியாய தீர்ப்பையும் சரியான ஆலோசனைகளையும் நாம் ஒருபோதும் பெற முடியாது. அப்படி என்றால் அதிகமாக நடைமுறைக்குரிய ரீதியில் வேதத்தில் அதிக நேரம் உழைத்து ஆவியானவரை உறிஞ்சிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு தொடர்ச்சியான ஐக்கியத்தோடு அவருடைய பரிபூரணத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் ஆவிக்குரிய ஆசாரியனாக இந்த பூமியில் வாழ முடியும். எப்பொழுதும் கண்களுக்கு புலப்படாத ஒரு மார்பதக்கம் நம்மிடம் இருக்கும். யாரும் பார்க்க முடியாத ஊரிம் மற்றும் தும்மிம் அந்த மார்பதக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது திடீரென்று நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் யாராவது வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொன்னாலும் நம்மிடம் எந்த தங்கு தடையுமின்றி ஆவியானவரும் கிறிஸ்துவும் புறப்பட்டு சரியான பதிலை, சரியான ஆலோசனையை நம் மூலமாக தேவன் அவர்களுக்கு வழங்குவார் என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை. நம்மில் சிலருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் நம்மை அறியாமல் நடந்திருக்கும். சிலர் நம்மை பார்த்தவுடன் சொல்லுவார்கள், என்னவென்று தெரியவில்லை, உங்களிடம் பேசியவுடன் ஒரு சரியான முடிவை என்னால் எடுக்க முடிந்தது என்று. நாம் ஆச்சரியப்படுவோம், இது எப்படி நடந்தது? இது எப்படி சாத்தியம்? பிரியமானவர்களே, ஆவியானவரும் கிறிஸ்துவும் நம்மில் நிறைந்திருப்பதால் ஊரிமும் தும்மிமும் செயல்பட்டு அதன் மூலமாய் அவர்கள் சரியான பதிலை, நீதியான தீர்ப்பை நம்மிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் 4 வார்த்தைகளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. 1 ஆசாரியர், 2வது மார்பதக்கம், 3வது ஊரிம், 4வது தும்மிம். இறுதியாக சகோதர சகோதரிகளே, தேவன்தாமே இன்று கேட்ட இந்த செய்தியின்படி கானான் தேசத்திற்கு நுழைய, அதை உடைமையாக்க நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கட்டுப்படுத்தும் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றாகிய இன்று பார்த்த மார்பதக்கமாகிய கட்டப்பட்ட சபையாகிய சக விசுவாசிகளின் முக்கியத்துவத்தையும், ஊரிம் தும்மிம் குறிப்பிடும் ஆவியானவரின் அனுதின பிரகாசத்திலை மற்றும் கிறிஸ்துவின் பரிபூரணமாக்குதலை பற்றிய ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பார்க்கவும், இவைகளெல்லாம் நம் அனுதின அனுபவமாக மாறவும் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.